உதாரணமாக நம்முடைய உடலை எவ்வளவோ அழகுபடுத்துகின்றோம், எத்தனையோ வழிகளில் அழகாக வைக்க முயற்சி செய்கின்றோம், ஆரோக்கியமாக வைப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்கின்றோம். ஆனால் எவ்வளவு காலத்திற்கு நாம் இந்த உடலை இவ்வளவு முக்கியத்துவங்கள் கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று செய்தாலும் கடைசியில் என்ன ஆகின்றது? உடலை விட்டு உயிரான ஈசன் போய்விட்டதென்றால் இந்த உடலான நீசனுக்கு மதிப்பு இருக்கின்றதா? இல்லை. தூக்கி இழுத்து வெளியே போட்டு விடுகின்றார்கள். அது எவ்வளவு நெருங்கிய உறவு முறையாக இருந்தாலும் அதற்கப்புறம் அதை யாரும் சீண்டுவதில்லை. மண்ணை அள்ளி போட்டு மூடி விடுகின்றார்கள் அல்லது எரித்து விடுகின்றார்கள். ஆனால் இவ்வளவு அழகாக வைத்திருந்தோமே என்று நாம் எண்ண முடியுமா? இறந்த பிற்பாடு அதனுடைய நிலை அவ்வளவுதான். ஆனாலும் இந்த உடலை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு நினைக்க வேண்டும் என்பதைத்தான் ஞான குருவிகளை உணர்த்துகின்றார்கள். அதாவது நாம் இந்த உடலை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் நாம் வைக்கின்றோம். ஆனால் அதற்காக வேண்டி பிரிவொருவர் மற்றொருவர் நம்மை இப்படி பேசுகின்றார்கள், நம்மை எப்படியெல்லாம் பேசுவார்கள், கேவலமாக பேசுகின்றார்கள், தவறாக பேசுகின்றார்கள், என்னை இப்படி அசிங்கமாக பேசுகின்றார்கள், குற்றமாக சொல்லுகின்றார்கள், குறையாக சொல்லுகின்றார். இந்த வேதனை நமக்கு வேண்டவே வேண்டாம். இதைத்தான் இங்கே தெளிவாக உணர்த்துகின்றார். என்றால் இந்த உடலுக்கு கடைசியிலே அதுதான் அங்கே மதிப்பு கிடைக்கின்றது. அது அழியக்கூடிய இந்த உடலுக்கு நாம் இந்த வாழ்க்கையில் எதற்காக இந்த கௌரவத்தை எடுத்து என்னை இப்படி பேசுகின்றார்கள், என்னை தவறாக நினைக்கின்றார்கள், என்னை கேவலமாக பேசுகிறார்கள் என்று ஏன் எண்ண வேண்டும்? யாராவது நம்மை குறையாக சொன்னால் அல்லது தவறாக பேசினால் உடனே ஈஸ்வரா என்று பூர்வமத்தில் நினைவை செலுத்தி மகரிஷின் அல்சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஆத்ம சுத்தி செய்ய வேண்டும். நாளைக்கு அவர்களுக்கு நல்லது பேசக்கூடிய எண்ணம் வரட்டும், என்னை பார்க்கும்போது ஒரு நல்ல எண்ணம் வரட்டும், நல்லது செய்யக்கூடிய எண்ணங்கள் அவர்களுக்குள் ஓங்கி வளரட்டும், அந்த மகரிஷின் அல்சக்தி அவருக்கு கிடைக்க வேண்டும், அவர் தெளிந்த நிலை பெற வேண்டும் என்று இதை சொல்லிக்கொண்டே இப்படியே போய்கொண்டே இருக்க வேண்டியதான். என்றால் இந்த இடத்தில் இதை இவ்வாறு சொல்வது இவ்வாறு செய்வது நமக்குத்தான் என்று தெளிவாக்குகின்றனர். ஏனால் அவர்கள் பேசுவதை அவர்கள் உண்மையை உணர்ந்தால்தான் அவர்கள் திருந்த முடியும். ஆனால் அவர்கள் பேசிய பேச்சு, ஏசிய ஏச்சு இந்த உடலுக்குள் வந்தால் இரு நான் பார்க்கிறேன் என்ற நிலையைத்தான் கொண்டு வந்து சேர்க்குமே தவிர நம்மை காக்கும் நல்ல குணங்களை நாம் இழந்து. அதனால்தான் இதை அவர்களுக்கு நாளைக்கு நல்ல எண்ணம் வரட்டும், நல்லது செய்யக்கூடிய எண்ணங்கள் வரட்டும் என்று இதை சொல்லிக்கொண்டே நாம் போய்கொண்டே இருக்க வேண்டியதான். இது நமக்குத்தான். என்ன தவறு செய்கின்றான், தவறு செய்கின்றேன், தவறு செய்தேன் என்று தவறு செய்தவர்களுக்கு அது தெரிந்தால்தானே, தெரியாமல் விட்டால் என்ன செய்ய முடியும்? என்றால் அதற்கு இன்னொரு உதாரணமும் சொல்லுகின்றார். உதாரணமாக நாம் தொடர்ந்து தினமும் ஒரு ரோட்டிலே அன்றாடம் போய்கொண்டிருக்கின்றோம், வந்து கொண்டிருக்கின்றோம். அது நேராக சமமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நாம் செல்லுகிறோம் இன்றைக்கு என்றால் இன்றைக்கு என்று பார்த்து பள்ளத்திலே தோண்டி வைத்திருக்கின்றார்கள். நேற்றைக்கோ அதற்கு முந்தினாலோ அதற்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது, நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் பள்ளமாக எப்படி இருக்கப் போகின்றது என்று கண்மூடித்தனமாக நாம் குருட்டுத்தனமாக போய்கொண்டிருந்தால் பள்ளத்தில் டபக்கென்று விழுந்து விடுவோம் அல்லவா? அப்பொழுது நாம் முன்னாடி பார்த்து கவனமாக உஷாராக போக வேண்டும் அல்லவா? நான் நேற்று கூட இந்த பாதையில் தான் வந்தேன், அப்பொழுது கூட ஒன்றுமில்லை என்று அதே நினைப்புடன் சென்றால் என்னாகும்? இதைத்தான் ஆறாவது அறிவை சேவர் கொடியோன் என்று ஞானிகள் காட்டுகின்றார். சேவர் கொடியோனை என்று சொன்னால் நாளை வரக்கூடிய நிலைகளை தெளிவாக தெரிந்து கொண்டு அதன் வழி சிந்தித்து செயல்படக்கூடிய சக்தி தான் ஆறாவது அறிவு. காரணம், காலையில் சேவல் கூவுகின்றது, விடியப் போவதை உணர்த்தி காட்டுகின்றது. அது ஆறாவது அறிவு பெற்றவர்கள் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், உண்மை உணர்வை அறியக்கூடிய நிலைகளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் சேவர் கொடியோன் என்று தத்துவத்தை கொடுக்கின்றார்கள். அதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த முன் சிந்தனை நமக்கு வேண்டும். அந்த முன் சிந்தனை நமக்கு வேண்டும் என்றால் அந்த மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் சேர்த்து கொண்டே வர வேண்டும், அதை வளர்த்து கொண்டே வர வேண்டும், அதை எண்ணிக்கொண்டே வர வேண்டும், நமக்குள் பெருக்கிக் கொண்டே வர வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த சக்தி, அந்த மகரிஷியின் அணுசக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அதற்காக வேண்டி நாம் தவம் இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. என்றால் அப்பொழுதுதான் மற்றவருடைய தீமை நமக்குள் வராது தடுக்க முடியும். ஆக நான் நிறைய சக்தி பெற்றிருக்கின்றேன்,
ஆகையினால் நான் கல்கி யுகத்திற்கு நான் தனியாக போவேன் என்று சொன்னால் அப்படி எங்கேயும் போக முடியாது. அதற்கும் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். ஒரு அரிசியை வைத்து பசியை நான் தீர்த்து விடுவேன் என்று நினைத்தால் அது ஏமாளித்தனம். ஒரு நெல்லை வைத்து பல நெல்களை உருவாக்கலாம். பல நெல்களை வைத்து வெகு குவியலாக மூடை மூடையாக அந்த நெல்களை நாம் உருவாக்க முடியும். அப்படி ஆக்கி அந்த பசியாக போக்கக்கூடிய நிலையாக எல்லோருக்கும் அதை கிடைக்க செய்தால் எல்லோருக்கும் பசி தீரும். ஒரு அரிசியை வைத்து நான் சாப்பிடுவேன் என்றால் சமைக்க முடியும் என்றால் முடியுமா? ஆகவே இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கையுடைய நீதிகள் இதுதான் என்றால் மீண்டும் இதைத்தான் இங்கே ஞாபகப்படுத்துகின்றார். இதற்கெல்லாம் கௌரவம் பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டுமா, அவர்களுக்கெல்லாம் நான் நினைக்க வேண்டுமா, இவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டுமா என்று அந்த கௌரவம் இந்த கௌரவம் என்று கௌரவம் பார்த்தோம் என்றால் எல்லாம் போய்விடும், எல்லாம் மண் தின்றுவிடும். அதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மெய் ஒளியை எல்லோருக்கும் கிடைக்க செய்து எல்லோருக்கும் கிடைக்க செய்யும் அந்த மெய் ஒளியை நமக்குள் வளர்த்து நாம் பறக்க வேண்டும் என்று ஞானகுரு அதான் கல்கி என்று சொல்லுகின்றனர். அதாவது அந்த மெய் ஒளி எல்லோருக்கும் கிடைக்க செய்து அந்த மெய் ஒளியை நமக்குள் வளர்த்து நாம் பறக்க வேண்டும், அதுதான் கல்கி என்று சொல்லுகின்றார் ஞானகுரு.